இந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா ஜனவரி 16ஆம் தேதி நம்ம வந்து 2 செயற்கைக்கோள்கள் வந்து விண்ணில இருந்தது. 28,400 km/hல 2 செயற்கைக்கோள் சுத்திட்டு இருந்த செயற்கைக்கோள்களை ஒன்னா சேர்த்து அதை சேர்க்கக்கூடிய ப்ராசஸ் அப்படின்னா டாக்கிங்னு சொல்லுவோம். ஒன்னா சேர்த்தது வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு இந்த மாசம் இந்த நாள் இந்த நாள் வந்து இந்த 2 செயற்கைகளும் சக்சஸ் ஆட்டு அதே மாதிரி பிரிச்சிருக்கோம். இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் செய்து சக்சஸ் ஆனது வந்து உலகத்துல இந்தியா 4ஆவது நாடு. வேற யாரும் ரொம்ப பேர் செய்யல. இது வந்து நிறைய இதுக்கு பயன்படும். இப்போ நம்ம சந்திரயான் 4 சேர்த்து இது அனுப்ப போறோம். அது பாத்தீங்கன்னா 9200 கிலோகிராம் எடை உள்ள ஒரு செயற்கைக்கோளாகும். அதை ஒரே ராக்கெட்ல கொண்டு போக முடியாது, 2 ராக்கெட்ல கொண்டு போய் அதை வந்து இணைச்சி அதே மாதிரி நிலாவுக்கு கொண்டு போய் நிலாவில் வந்து பிரிச்சு ஒரு போர்ஷன் தர இறங்கி அங்கிருந்து சாம்பிள் எடுத்து திருப்பி கொண்டு வந்து அகைன் இணைச்சி திருப்பி வந்து அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய டைம் டாக்கிங் அன்டாக்கிங் நிறைய டைம் செய்யணும். அதுக்கு யூஸ் ஆகும். அது மாதிரி ஃபியூச்சர்ல ஆட்களை மூணு கொண்டு போகணும்னு வச்சுருக்கலாம். அங்கே கொண்டு போனாலும் நம்ம பெரிய ராக்கெட் செய்ய போறது இல்லை, ஒரு மாதிரி மீடியம் ராக்கெட் செய்துட்டு நம்பர் ஆஃப் 2 மாடியில கொண்டு போய் தான் இணைச்சி கொண்டு போக போறோம். அப்படிப்பட்டதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும். இது ஒரு மேஜர் அச்சீவ்மெண்ட். அடுத்த அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும், இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு பிளாக்கிங் வந்திருக்கும். இதுக்கு நம்ம ஒரு பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி மக்களுக்கு ரொம்ப நன்மை செய்த டாக்டர் ஜெயசேகரன் அவங்களுடைய 100வது வந்து பர்த்டே செலிப்ரேஷனாக இங்க வந்திருக்கும். இதே மாதிரி எங்களுக்கு ஒரு 100வது ஒரு ஃபங்க்ஷன் உண்டு. இந்த முத ராக்கெட் அனுப்புனது 1979 லான்ச் வீக்கில் அனுப்பணும். அப்துல் கலாம் சார் அவர் தான் ப்ராஜெக்ட் டைரக்டர். இப்போ வந்து ஜனவரி 29வது இந்த 2025ல 100வது லான்ச் வெஹிக்கிள் ஸ்ரீஹரிகோட்டாயிலிருந்து அனுப்பணும். அனுப்பி அதுல ரொம்ப பயங்கர சக்சஸா அதை அனுப்பணும். அது ஒரு அடுத்த ஒரு அச்சீவ்மெண்ட். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கு. ஈவன் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமாட்டு மகேந்திரில இருந்து ஒரு ஸ்டேஜ் எல்லாம் இந்த கிரையோஜெனிக் ஸ்டேஜ் ஃபிளாக் ஆஃப் பண்ணி அடுத்த ராக்கெட்டுக்குள்ள ஸ்டேஜை ஃபிளாக் ஆஃப் பண்ணியிருக்கோம். நேற்றைக்கு அதே மாதிரி மகேந்திர ஒரு பெரிய சாதனை நடந்தது. இந்த பொதுவாக வந்து இந்த கிரையோஜெனிக் ராக்கெட் என்ஜினை வந்து ஹை ஆல்டிடியூட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த விண்ணில உள்ள அந்த மாதிரி வெப்பநிலை அங்கே உள்ள இந்த ப்ரெஷர் அதெல்லாம் சிமுலேட் பண்ணி டெஸ்ட் பண்ணணும். பட் அது டெஸ்ட் பண்ணால் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் ஆகும். அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாட்டு ஒரு நியூ சிஸ்டம் நாசில் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் நம்மளே டெவலப் பண்ணி அதை வச்சு நேற்று 100 செகண்ட் ராக்கெட் ஃபிளைட் இன்ஜினை சக்சஸ்ஃபுல்லா இது பண்ணி அது ப்ரெஸ்லாம் வந்திருக்கும். அது அடுத்த ஒரு சாதனை. இப்படி நிறைய நடந்துட்டே இருக்கு. இப்போ 2 நாளைக்கு முன்னுக்கு சந்திரயான் 5க்கு சந்திரயான் 4க்கு முன்னுக்கு அப்புறம் வந்துட்டு சந்திரயான் 5 வந்து ஜப்பானும் இந்தியாவும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். அதுக்குள்ள அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் ஆட்களை அனுப்புறதுக்கு ஆள் இல்லாம அன்க்ரூட் மிஷன் ஒரு வயாமித்ரா ஒரு ரொபோட்டை வச்சு அனுப்ப போறோம். இதே மாதிரி நிறைய ப்ரோக்ராம் ISRO நடந்தது. ஒரு ப்ராப்ளம் இருக்காது. அவங்க சக்சஸா இல்ல அதுக்கு வந்து நிறைய, ஏன்னா அது டெக்னாலஜி இல்ல அது நாங்க வந்து பாத்தீங்கன்னா 2 ஒண்ணு சுனிதா வில்லியம் சக்சஸா திரும்பி வருவாங்க. ஏன்னா அவங்களும் இது வந்து ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இல்லையா, நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்கும், எல்லாம் சால்வ் பண்ணி அவங்க சக்சஸா திரும்பி வருவாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், லேர்ன் ஃப்ரம் the setbacks of us as well as others. இந்த ஸ்பேஸ்ல எங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் படிச்சு நம்ம சக்சஸா போறதுக்கு தான் இது பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். இந்த ரெட் பிளானட் இருக்கு இல்லையா, இந்த செவ்வாய் கோளுக்கு ஒரு மார்ஸ் ஆர்பிட் மிஷன் ஒன்று அனுப்பணும். அது பார்த்தீங்கன்னா 68 கோடி கிலோமீட்டருங்கிறது கொண்டு போய் 295 நாள் கழிச்சு ஒரு என்ஜினை 2வது ஆப்ரேட் பண்ணி அங்கே சக்சஸ் பண்ணணும். அந்த சக்சஸ் நடத்தியது இதுவரை உலகத்துல முதல் முறையா ஒரே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே சக்சஸ் கிடைச்சது இந்தியாவுக்கு தான், வேற எந்த நாட்டுக்கும் கிடைக்கல. அப்ப அந்த சக்சஸ்க்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நாங்க மற்றவங்களுக்கு எல்லாம் என்னெல்லாம் செட்பேக் இருக்கோ அதெல்லாம் படிச்சு அந்த மாதிரி சக்சஸ் இது பண்ணிருக்கோம். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் இருந்தாலும் படிச்சுட்டே இருக்கும். படிச்சு நம்ம ப்ரோக்ராம் எல்லாமே சக்சஸா கொண்டு போயிட்டு இருக்கோம். அவங்க கொண்டு வரதுக்கு அவங்க எல்லா முயற்சிகளும் திட்டமிட்டபடி நடந்துட்டு இருக்கு. ராக்கெட் அனுப்பிட்டாங்க, அவங்க கரெக்டா சேஃபா வருவாங்க.